Good morning. It's a little earlier than usual. So we will do a COVID update. காலை வணக்கம். மற்ற நாட்களில் விட சிறிது நாங்கள் வெள்ளனை நேரம் முன்பதாக வந்திருக்கிறோம். இன்னொரு கோவிட் அப்டேட் ஒன்றை உங்களுக்கு தரப்போம். Nalle Kale Vandanam, rest of it I will say in Tamil. So they have reported a second wave in China. உங்களுக்கு தெரிந்திருக்கும் சீன நாட்டில் இப்பொழுது இரண்டாவது நோய் அலை அவர்கள் அறிவித்திருக்கிறார். In Beijing. And they have said the virus came from salmon of Norway. இப்பொழுது சொல்கிறது என்னவென்றால் நோர்வே நாட்டின் செமன் மீனினூடாக தான் இந்த இரண்டாவது நோயலைக்குரிய வைரஸ் வந்திருக்கிறது. Now CoV2, the first COVID virus, they said came from bats of Wuhan. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் CO-V2 என்றதான கோவிட் வைரஸ் ஆனது வூஹான் நகரத்தின் வவ்வால்களிலிருந்து ஆரம்பிக்கிறதான் கூறப்பட்டது. Now we know Professor Luc Montagnier, who described the HIV virus and he got the Nobel Prize, clearly said that COVID virus CoV2 is actually one produced in a lab. பேராசிரியர் லூக் மொன்டினர் அதாவது இந்த HIV வைரஸை கண்டுபிடித்து அதுக்காக நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் இதை முன்பதாக கூறியிருந்தார். இது வூஹான் நகரத்தில் ஒரு ஆய்வுக்கூடத்தில் தான் இந்த CO-V2 அதாவது கோவிட் வைரஸ் ஆனது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. Now the Global Health Agency kept saying there will be a second wave. உலக சுகாதார அமைப்பு கட்டாயமாக உலகத்தில் இரண்டாவது நோய் அலை வரும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார். They said the second wave will come in Africa. அவர்கள் முன்குறித்திருந்தார்கள் இரண்டாவது நோய் அலை ஆப்பிரிக்கா கண்டத்தில் முதலில் ஏற்படும். It didn't come in Africa. அது அவர்கள் கூறிய மட்டில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நிலவில்லை. Then now there's increased checking in all the countries more than during COVID, height of the COVID crisis. ஆனால் இப்பொழுது எல்லா நாடுகளிலும் இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. கோவிடின் உச்சக்கட்டத்தில் இருந்த பரிசோதனையை விட இப்பொழுது அதிகமாக பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. So the governments are saying increased detections of the virus with PCR testing is causing new detections of asymptomatic people. இப்பொழுது உலக அரசாங்கங்கள் தெரிவிக்கிறது என்னவென்றால் இப்பொழுது அதிகமான பரிசோதனை செய்வதால் இந்த நோய் அறிகுறிகளை வெளிக்காட்டாது ஆனால் இந்த வைரஸை உடலில் வைத்துக்கொண்டு அதுக்கான அறிகுறிகளை வெளிக்காட்டாத ஆட்கள் அநேகமாக இருக்கின்றார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார். Both Stanford epidemiologists and other epidemiologists are saying this is not a resurgence or a second wave. Because of better testing, more asymptomatic cases are showing up. இப்படியான ஸ்டான்ஃபோர்ட் மட்டுமான பிரபலம் வாய்ந்த சில பல்கலைக்கழகங்கள் அறிவித்திருக்கிறது என்னவென்றால் இது ஒரு இரண்டாவது நோயலை அல்ல. நாங்கள் இது பரிசோதனை என்ற வீதத்தை அதிகரித்ததினால் இந்த PCR பரிசோதனையின் வீதத்தை அதிகரித்ததினால் அநேக புது நோய் அறிகுறிகள் இல்லாத ஆட்கள் கண்டுபிடிக்கப்படுவதால் இது அதுதான் இதற்குரிய காரணம் இந்த அதிகரித்த ஆட்களுக்கான கண்டுபிடிப்பு. So death rates are actually coming down, but more detections are made among the normal population. இதன் வெளியில் என்னவென்றால் மரிப்பு வீதம் அதாவது அவர்கள் மரிப்போரின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. அதே அளவில் ஆனால் அதே நேரகட்டத்தில் புதிய அதாவது இந்த நோய் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. Even in UK, a country that did not use hydroxychloroquine, death rates are coming down because all who were infected and were susceptible, vulnerable have died. பிரித்தானிய நாட்டிலும் கூட அநேகர் மரித்த இருந்த நாட்டிலும் கூட இப்பொழுது அவர்கள் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் என்ற மருந்தை பாவிக்காத போதிலும் மரித்த வீதம் அவர்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அதாவது நோயின் மூடு மரிக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். So some epidemiologists have said that the global agency is completely wrong to say there is a second wave, there is a second wave. அதனால் சில மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரண்டாவது நோயலை என்று இது அறிவிப்பது பிழையான காரியம். இது இன்னுமே முதலாவது அதாவது இந்த COVID-2 என்ற அதாவது CO-V2 என்ற கோவிட் வைரஸினுடைய அறிகுறிகள் தான் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. I am Dr.Lalith Mendis from Sri Lanka. நான் வைத்தியர் லலித் மெண்டிஸ் இலங்கை நாட்டிலிருந்து. And my last official post was as head of Department of Pharmacology in a state medical faculty. நான் கடைசியாக தரித்த பட்டம் என்னவென்றால் ஒரு அரசாங்க
பல்கலைக்கழகத்தின் அரசாங்க மருத்துவமனையின் ஹெட் ஆஃப் ஃபார்மகாலஜி என்ற தலைப்பு. In Sri Lanka, we keep testing in the normal population in probable hotspots, and every day the PCR has been coming negative, no infections in the community at all. இலங்கையில் நாங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த ஏற்கனவே அநேகர் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில், அதாவது கோவிட் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் தொடர்ந்து அதிகரித்த பிசிஆர் பரிசோதனைகள் செய்து வருகின்றது. அதன் பிரதிபலன் நெகட்டிவ், அதாவது அவர்கள் அந்த வைரஸை அவர்கள் உடலில் இல்லை என்றதான அறிகுறிகள் தான் வெளிவருகின்றது. அதனால் நாங்கள் எங்களுடைய பாப்புலேஷனில் இதை மிகவும் இது குறைந்து கொண்டு வருகின்றது. All our infections are about 2,100. இலங்கை நாட்டின் மொத்த நோய் அறிவிக்கப்பட்டவர்கள் 2100 பேர். Out of it, half was in a Navy cluster. அதில் 150% நேவி, அதாவது நேவியுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள். Another 25% were Sri Lankans who were infected out of Sri Lanka. இன்னொரு 25% வெளிநாடுகளில் இருந்த, ஆனால் இலங்கை மக்கள், ஆனால் வெளிநாடுகளில் இந்த நோயை அவர்களோட பெற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. And now we have no more infections happening in Sri Lanka. இலங்கையில் இப்பொழுது காலகட்டத்தில் இதுமான புதிய ஒருவரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படவில்லை. We also treated COVID infection with hydroxychloroquine. இலங்கை நாட்டில் கோவிட் நோய்க்குரிய மருந்தாக ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் பாதிக்கப்பட்டது. And our number of deaths were only 11 out of 1,200 hospitalized. 1200 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட 11 பேர் மட்டுமே மரித்திருந்தார்கள் இலங்கை நாட்டில். Among the hospitalized patients, our death rate was only 0.9%. அதாவது ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய மரிப்பு வீதம் 0.9% காணப்பட்டது இலங்கை நாட்டில். And among all infected, it was much less than that. முழுவதுமாக நோய் உள்ளவர்களினுடைய விதாசாரமாக பார்க்கும்போது அதை விட குறைவாக இருந்தது. University of Edinburgh in Scotland is doing a unusual research. யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரோ, அதாவது ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள இந்த பல்கலைக்கழகம் இன்னொரு ஆய்வை செய்து கொண்டிருக்கின்றது. Many countries including India and Sri Lanka have asked people to gargle their throat with salt water. இலங்கை, இந்தியா மாதிரியான நாடுகள் சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய மக்களுக்கு, நீங்கள் உப்பு தண்ணியை நீங்கள் உங்கள் தொண்டையில் போட்டு அதை கொப்பளிக்குமாறு. And some of our medical professionals and others who suspected that they might have been exposed, they also used steam inhalation. இலங்கை நாட்டில் அப்படியாக தங்கள் நோய் வந்திருக்கக்கூடும் என்று சந்தேகித்தவர்கள், அதாவது ஆவியை, அதாவது நீங்கள் ஒரு சளி வந்தபோது நீங்கள் ஆவியை மூக்கினோடு செய்வதன் மூலமாக அதையும் செய்தார்கள். But this is the first time they are doing a proper research on the effect of gargling your throat with salt. ஆனால் இப்பொழுதுதான் இந்த உப்பு தண்ணியை நாங்கள் வாயில் வைத்து கொப்பளிப்பதன் மூலம் இருக்கிற ஒரு ஆய்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. They are saying the two theories are that the virus dies with the sodium chloride in the throat. அதன் அவர்கள் எதிர்பார்க்கிற விடயம் என்னவென்றால், இந்த வைரஸானது சோடியம் குளோரைடு உப்பு சேர்க்கப்படும் பொழுது தொண்டையிலே மறைத்து விடுகிறது. And inside the cell, hypochlorous ion is made and that kills the virus. ஒரு கலத்தினோடு ஹைப்போக்ளோரஸ் அயன் ஒன்று உருவாக்கப்படுவதால் இந்த வைரஸ் மரிக்கின்றது. This is an interesting research they are trying to do of a old Asian practice of gargling the throat during infection time. ஆசியா கண்டத்தில் இது ஒரு பன்மையான ஒரு முறை. நோய் அறிகுறிகள் வரும்போது, சளி மற்றும் நோய் அறிகுறிகள் வரும்போது இந்த உப்பு தண்ணியை கொப்பளிப்பது, இதன் கூட ஒரு ஆய்வு இதுதான் முதல் தடவையாக நடைபெறும். Now 2 weeks ago, Beijing reported a second wave. ரெண்டு கிழமை அளவில் இருக்கும் இப்பொழுது பெய்ஜிங் நகரம் சீனா நாட்டில் இந்த இரண்டாவது நோயாளியை அறிவித்தது. And there was activity showing shutdown. அதன் மூலமாக அந்த நகரத்தை பூட்டும் மாதிரியான நடவடிக்கைகள் நடைபெற்றது. Now few days ago, Sinovac has said they have already tested a vaccine in phase 1 and 2.
சைனோவேக் என்ற அமைப்பு இப்பொழுது அறிவித்திருக்கிறது. முதலாவது 2வது காலகட்டத்தில் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடுப்பு மருந்தை அவர்கள் ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். So we are a little worried. These are not academic journals. These are just announcements over the media. இது ஒரு வைத்திய சம்பந்தமான அறிவிப்பு அல்ல, இது சாதாரணமாக இணையதளத்தில் வரும் அறிவிப்பு. Now making scientific announcements over the media without reporting in peer-reviewed journals is not only China who is doing it. The Oxford Clinical Recovery Trial also did the same thing. இப்படியாக மற்ற மருத்துவர்களால் இது அந்த பரிசீலிக்கப்படாத இந்த பரிசோதனைகள் இப்படியான இணையதளத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூட வெளியிட்டிருந்தது. So when Beijing says second wave and that is taken up by the Global Health Agency, இப்பொழுது பீஜிங் நகரம் 2வது நோயாளி என்று சொல்லும்போது இப்போ உலக சுகாதார அமைப்பு அது மூலமாக திரும்பி இருக்கிறது தன்னுடைய நோக்கத்தை. Now a Chinese company says their vaccine is effective. இப்பொழுது ஒரு சீன கம்பெனியானது தங்களுடைய தடுப்பு மருந்து இதுக்கு மிகவும் சிறப்பான முறையில் பிரதி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். Now it is reasonable to think this is what they always wanted to do: prove a case, make a virus, make a vaccine and tell the whole world you must take the vaccine. இப்பொழுது இது இன்னொரு அப்புறமாக பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான கதையாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு வைரஸ் இருக்கிறது அறிவித்து அதன் மூலம் நோய் பரவுகிறது அறிவித்து அதுக்கு ஒரு தடுப்பு மருந்தையும் இப்பொழுது அறிவித்து அது வேலை செய்கிற தடுப்பு மருந்தாகவும் அறிவித்திருக்கிறார். So why are we worried about new vaccines? நாங்கள் இந்த புதியதான இந்த தடுப்பு மருந்தை குறித்து ஏன் நாங்கள் ஒரு அவதானமாக இருக்கின்றோம்? Now we know the triple vaccine is extremely effective. அதாவது முத்தடுப்பூசியானது மிகவும் சிறப்பான பிரதி அளிக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி. BCG vaccine for tuberculosis is extremely effective. பிசிஜி நாங்கள் பிறந்தவுடன் பிசிஜி கொடுக்கப்படுகின்ற தடுப்பூசி இந்த டியூபர்குலோசிஸ் என்ற நோயினுக்கு மிகவும் தடுப்பான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. Oral polio vaccine by Professor Sabin was very effective and Sri Lanka has eliminated polio now for the last 6-7 years. இலங்கை நாட்டில் நாங்கள் குழந்தைகளுக்கு அதாவது போலியோ வேக்சினை நாங்கள் பறக்குவதன் மூலம் கொடுக்கிறோம். அதனால் இலங்கையில் ஒரு 6 வருடமாக போலியோ நோய் முற்றிலுமாக இல்லாமல் போயிருக்கின்றது. Then what is the problem with these new vaccines? அப்படி என்றால் நாங்கள் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பு மருந்துக்கு நாங்கள் அவதானத்தை செலுத்துகிறோம். 2003 COV1 SARS infection came, they couldn't make a vaccine. 2003ஆம் ஆண்டு COV1 என்று பிரபலமாக சாஸ் என்று சொல்லப்பட்ட நோயானது 2003 உலகளாவிய ரீதியில் பரவியது. ஆனால் அதுக்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. Now over 4 decades they can't find a vaccine for HIV. இப்பொழுது 40 வருடம் 4 தசாப்தங்களாக HIV வைரஸுக்கு கூட ஒரு தடுப்பு மருந்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது. Now COVID virus is a RNA virus made in a laboratory. கோவிட் வைரஸ் ஆனது RNA என்ற ஒரு வைரஸ் அமைப்பாக இருக்கின்றது. ஆய்வுக்கூடத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு வைரஸ். They have taken the bat coronavirus, the nucleotide sequence. வவ்வாலிலிருந்து கொரோனா வைரஸை இப்படியாக வைத்தியரால் கூறப்பட்ட மாதிரி பெற்று and broken it at a certain place using a enzyme called furin. ஃபியூரின் என்ற ஒரு என்சைமை பாவித்து அதை குறிப்பிட்ட இடத்தில் உடைத்திருக்கிறார்கள் அந்த RNA அமைப்பை. So when you look at it, you have the normal bat coronavirus up to this point. அப்பொழுது நீங்கள் இந்த கோவிட் வைரஸை பார்க்கும்போது ஒரு குறித்த புள்ளி அளவில் அது வவ்வாலின் கொரோனா வைரஸை குறிக்கிறது. Rest of the piece of the nucleotide has come from the HIV virus attached at this point. அது சரியாக குறிப்பிட்டப்பட்ட இடத்தில் மிகுதி பகுதியானது HIV வைரஸினூடாக எடுக்கப்பட்ட ஒரு அமைப்பை பொருத்தப்பட்டிருக்கிறது. That's how we know it is made in a laboratory. இந்த அமைப்பின் மூலமாகத்தான் இது ஒரு திடமாகங்களால் கூட கூறக்கூடியதாக உள்ளது. இது ஒரு ஆய்வுக்கூடத்தில் தயாரிக்கப்பட்ட வைரஸ். So what is the effect? இதனுடைய பிரதிபலன் என்ன? COVID virus can get into a human cell, attach to a human cell 20 times stronger and get in faster and infect more than the COV1 SARS virus. இதனுடைய இறுதி அமைப்பு பிரதிபலன் என்னவென்றால் COV1 SARS என்று சொல்லப்பட்ட வைரஸை விட 20 மடங்கு பலன் வாய்ந்தது இந்த
கோவிட் வைரஸ் ஆனது ஒரு கலத்தினோடு புகுவதற்கான தகமை 20 மடங்கு அதுக்கு திடமாக உள்ளது. This kind of gain of function happening to viruses can only be done in a laboratory. இந்த மாதிரியான ஒரு வைரஸுக்கு இந்த மாதிரி ஒரு கெயின் ஆன் ஃபங்க்ஷன் என்ற அமைப்பை ஒரு ஆய்வுக்கூடத்தினுடைய பரிசோதனை மூலம் மட்டும்தான் கொடுக்க முடியும். Mutations don't do gain on function. With mutation you lose function. தானாகவே வைரஸ் மாறும்போது மியூட்டேஷன் எனப்படும் போது இப்படியான கெயின் ஆன் ஃபங்க்ஷன் வந்து அதிகரிக்கப்படுவதில்லை. அது தன்னுடைய செயலுடைய பலனை இழந்து கொண்டு தான் வரும் ஒரு சாதாரண அளவில். Now over the last few decades, 2 decades, they have been making many vaccines for RNA viruses, coronaviruses. கடந்த 2 தசாப்தங்களாக இந்த RNA, அதாவது இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான RNA வைரஸுக்கு அவர்கள் தடுப்பு மருந்து கண்டுபிடித்து வருகிறார்கள். Then they have put many strains of that virus into one vaccine. இப்படியே இந்த வைரஸுக்குரிய இந்த தடுப்பு மருந்தினுடைய அநேகமான இந்த இதே ஒரு வைரஸினோடு வைத்திருக்கிறாங்க. Good vaccine will have one organism creating or training immunity of the body, and that's called trained immunity. சிறப்பான தடுப்பு மருந்தானது ஒரு ஆர்கானிசமை கொண்டிருக்கும். அது உங்களுடைய உடலை இந்த மாதிரியான வைரஸ் நோய்களுக்கு தடுப்பாக அமையும் மாதிரியாக உங்கள் உடலை அது ட்ரெயின் பண்ணுது. It is called innate immunity also. Innate immunity என்று சொல்லுகிறோம். That is because when you give a vaccine with one organism, the cellular system of the body, T cells, memory cells, macrophages, get ready and wait for foreign pathogens to come. இப்படியாக ஒரு தடுப்பு மருந்து ஒன்று உங்களுடைய உடலில் செலுத்தப்படும் போது உடல் கலங்களானது இதற்கு தயாராகிருக்கின்றது. இப்படியான நோய்க்கிருமிகளை எதிர்பார்த்து அதை தாக்குவதற்கு தயாராகிருக்கின்றது. But when you give many strains of the vaccine, many strains of the virus in one vaccine, ஆனால் இப்படியாக கூறப்படும் பொழுது அநேகமான இந்த தடுப்பு திறனுடைய இந்த ஸ்ட்ரெயின்களை ஒரு வேக்சினோட உடலில் செலுத்தும் போது the body can't make memory cells for that one at a time. Body must make immune memory one at a time. எங்களுடைய உடலமைப்பானது ஒரு தடுப்பு மருந்தை ஒரு தடுப்பு இந்த ஸ்ட்ரெயினை உள்வாங்குமாறு தான் அமைந்திருக்கிறது. இப்படியாக பல ஸ்ட்ரெயின்களை ஒரு முறையாக அனுப்பும் பொழுது உங்களது உடல் வந்து அதற்காக தயாராக இல்லை. What happens is body tries to get ready for these many vaccine strains and they produce antibodies. உடலமைப்பில் விஞ்ஞானம் என்னவென்றால் இப்படியாக அநேக திறன்கள் ஒரு தடுப்பு மருந்தினோடு உடலில் செலுத்தப்படுவதால் அநேக ஸ்ட்ரெயின்கள் உடல் உழைப்பானது அதற்காக ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி அது ஒரு ஆன்டிபாடி என்று சொல்லுகிற ஒரு பதார்த்தத்தை தயாரிக்கின்றது. This is the problem of giving many multivalent, that is many viruses in one vaccine is a problem. இப்படியாக அநேக வைரஸை தாக்கக்கூடிய தடுப்பு மருந்தை ஒரே முறையாக உடலில் செலுத்தும் பிரச்சனை இதுதான். So the body behaves like a subclinical inflammatory state. That is, the body is already reacting to these things and the body immunity is in angry action, reaction, overaction. இப்படியாக அநேக இந்த வைரஸை தடுக்கக்கூடிய திறன்களை ஒரு தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் இந்த உடலானது எங்களோட உடல் ஒரு போராட்ட நிலைக்கு உள்ளாகின்றது. இப்படியாக தடுக்குமாறு இந்த வரும் பிரச்சனைகள். So large numbers of death were found with the COVID infection in countries that get these seasonal vaccines in, and their immunity is in a state of angry arousal. They have moved to a thing called adaptive immunity. அடாப்டிவ் இம்யூனிட்டி என்று சொல்லி இந்த இடத்துக்கு இந்த அநேகமான நாடுகள் போயிருக்கின்றது. அதனுடைய பிரச்சனை என்னவென்றால் இப்படி அடிக்கடி இப்படியான வெவ்வேறு தடுப்பு மருந்துகளை செலுத்துவதன் மூலம் மனித உடலானது ஒரு போராட்ட நிலை, ஒரு குழப்ப நிலைக்கு அடைந்திருக்கின்றது. அநேகமாக மரித்தவர்களின் எண்ணிக்கை இந்த நாடுகள் காணப்படுவதற்கு காரணம் இது. Now the Oxford recovery trial, some part of it was funded by AstraZeneca.
ஆக்ஸ்ஃபோர்ட் ரிகவரி ட்ரையல் என்று சொல்லப்படும் அந்த பரிசோதனை இப்படியான சொல்லப்பட்ட அமைப்பினூடாக தான் 150 விதமான நிதி வழங்கப்படும். Results are not out. அதற்குரிய இன்னும் பெறுபவர்கள் இன்னும் வெளிவரவில்லை. But the company is making 40 million shots of vaccines. பெறுபவர்கள் வெளிவராத நிலையில் ஏற்கனவே இந்த நிறுவனமானது 40 மில்லியன் தடுப்பு மருந்துகளை தயாரித்திருக்கு. So when a company is doing that, we know in a little while we will be told the vaccine is good. இப்படியா ஒரு நிறுவனம் இப்படியான முதல் ஒதுக்கீடு செய்த பிறகாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறது என்னவென்றால் இந்த தடுப்பு மருந்து சிறப்பான தடுப்பு மருந்து என்று அறிவிக்கப்பட்டது. And in the recovery trial, they stopped hydroxychloroquine after 8 weeks. இந்த ஆய்வில் 8 கிழமைகளின் பின்பு ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்தை முற்றிலுமாக நிப்பாட்டினார். Having given hydroxychloroquine to patients who were very ill, and the death rate was 23.4%. மிகவும் நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்தை கொடுத்து அவர்கள் 23.4 பேர் தான் மரித்திருந்தார்கள். அந்த நிலையில் நிப்பாட்டப்பட்டது இந்த மருந்து. We all know research has proved hydroxychloroquine is useless for very ill patients. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விடயம் என்னவென்றால் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மிகவும் மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு வேலை செய்யாது. Hydroxychloroquine should be given with zinc. ஹைட்ராக்சிக்ளோரோகுயினான மருந்து ஜிங்க் அதனுடைய ரசாயன பதார்த்தத்துடன் சேர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். Or hydroxychloroquine should be given with azithromycin as was done in France. அசித்ரோமைசினுடைய இன்னொரு மருந்தினூடாக ஹைட்ராக்சிக்ளோரோகுயினையும் சேர்த்து கொடுக்கலாம், பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற மாதிரி. So we realized the recovery trial was stage managed to put hydroxychloroquine out. இந்த ரிகவரி ஆய்வில் என்ன நடந்தது என்றால் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோகுயினை நிராகரிக்கும் முகமாகவே ஒரு மேடையேற்றப்பட்ட நாடகமாக காணப்பட்டது இந்த பரிசோதனை. Then again goes the cry, get the vaccine, get the vaccine, get the vaccine. இதன் மூலமாக இன்னொரு கூக்குரல் எழுகிறது, தடுப்பு மருந்தை தாங்கள், தடுப்பு மருந்தை தாங்கள். And then later they say dexamethasone was discovered as a wonder drug. டெக்ஸாமெத்தசோன் என்று சொல்லப்படும் மருந்தானது மிகவும் சிறப்பான மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது. This is absolutely laughable. இது மிகவும் சிரிப்புக்குரியவிடயமாக இருக்கின்றது. For nearly 40 years or more, we are giving dexamethasone for any critical ill patient in whom there is an immune inflammatory reaction. டெக்ஸாமெத்தசோன் சொல்லப்படுற இந்த மருந்தானது இலங்கை நாட்டில் 40 வருடங்களுக்கு கிட்டத்தாகவே கொடுக்கப்பட்டு வருகின்றது. மிகமாக ஒரு உடலில் ஒரு பிரதி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோய் வரும்போது இந்த மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. And the Prime Minister of UK, Boris Johnson, with the lead author, does a BBC television show to say we found a very useful drug, dexamethasone. இப்படி போரிஸ் ஜான்சன் பிரித்தானிய நாட்டின் பிரதமர் கூட இன்னொரு பிபிசி தொலைக்காட்சியில் இப்படி கூறியிருக்கிறார், இப்படி ஒரு புதிதான மருந்தை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். Now this is not the fault of the Prime Minister. இது பிரதமருடைய பிரச்சனை இல்லை. Professor said so. பேராசிரியர்கள் இப்படியாக அறிவித்திருந்தார். But this is an old drug, many times used in intensive care units for similar situation. ஆனால் இந்த மருந்தானது மிகவும் தொன்மையான மருந்தாக 40 வருட அளவில் மிகவும் எல்லா வைத்தியசாலைகளிலும் இது பார்க்கப்பட்டதான மருந்தாக காணப்படுகிறது. Before recovery Oxford trial used it. இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த ரிகவரி பரிசோதனைகளை பார்க்க முன்பதாக Vermont University US used it. வெர்மாண்ட் பல்கலைக்கழகம் ஐக்கிய அமெரிக்க நாடு பாய்த்தது. They used methylprednisolone. மீத்தால்பிரெட்னிசிலோன் என்ற மருந்தை Virginia Medical School used it. வெர்ஜீனியா மருத்துவ பாடசாலை Dr. Verona used it. வைத்தியர் வெரோனா பாவித்தார். Italy, Spain, Mexico used it extensively. இத்தாலி நாடு, ஸ்பெயின் நாடு, மெக்சிகோ நாடு இந்த மருந்தை மிகவும் அதிகமான விதத்தில் பாவித்திருந்தார். So I described in detail that it was not science, it was only a show. இது நாங்கள் இப்போ விளங்கப்படுத்திய காரணம் இது விஞ்ஞானம் அல்ல, இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு முறை. Now I want to get into a certain, this I had titled COVID Science and Reason. Now I'll get into the reason part of it. நாங்கள் இந்த தலைப்பு நாங்கள் கோவிட் விஞ்ஞானமும் அதுக்குரிய விளக்கம் என்று நாங்கள் தான் தலைப்பிட்டிருக்கிறோம். நான் இவ்வளோ நேரம் சொன்னது அதுக்குரிய விஞ்ஞானம். நாங்கள் இப்பொழுது விளக்கத்துக்கு நாங்கள் செல்வோம். Now we are in a time that fathers of the home are put down. நாங்கள் இப்பொழுது இருக்கிற காலகட்டமானது வீட்டில் உள்ள தந்தைமார் நிராகரிக்கப்படுகின்ற நேரமாக இருக்கின்றது. Of course fathers abdicate home, and digital screen and cartoons always laugh at the father and the mother.
தந்தை வீட்டில் இல்லாத நேரத்திலும் கூட ஆனால் இந்த டிஜிட்டல் கார்ட்டூன்களானது தந்தையை ஒரு கேலிக்கு இடமாக வைக்கும் நிலையில் தான் இருக்கின்றது. They laugh at the seniors. அவர்கள் வயது முதிர்ந்தவர்களை குறித்து ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கின்றது. So home loses the senior. வீடானது வயது முதிர்ந்தவர்களை இழக்கிறார்கள். Field of education lose the fathers. கல்வி தலைமையான கல்வி இடங்கள் தங்களுடைய சிறந்த முன்னோர்களை and the mothers. தாய்மாரை. Now work fields have pharaohs, young pharaohs and no father role models. வேலைத்தலங்கள் கூட ஒரு இளமை வாய்ந்த ஒரு பார்வோன் அமைப்பில் இருக்கின்றது. முதிர்ந்த வழிகாட்டும் தந்தைமார்கள் இல்லை. Professions just like business have consumerist market agenda, no fathers. இதுவும் கூட பிஸ்னஸ்களும் கூட ஒரு என்ன சொல்கிறது நுகர்வோர் நிலையில் காணப்படுகின்றது. கன்சியூமரிஸ்ட் மெக்கானிசம் தந்தைமார் இல்லாமல். Lifelong relationships வாழ்க்கை பூரா இருக்கின்ற ரிலேஷன்ஷிப் are lost in marriage and family. திருமணத்தினோடு குடும்பத்தினோடு அது இழந்து. Children leave home very fast. சிறுவர்கள் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். Role model relationships of senior handing over the baton and legacy to next generation is lost in work completely. வேலைத்தலங்களில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பழமை வந்த தந்தையார் தன்னுடைய அடுத்ததாக இருக்கின்ற பரம்பரைக்கு அந்த அந்த பரிமாற்றம் செய்யும் அந்த நிலை இழந்து போயிருக்கின்றது முக்கியமாக. Having ruined home, education and workplace, media get into a real coliseum and a real firefight against the national figures in politics and government. இப்படியாக நாங்கள் கூறப்படுற வீடு வேலைத்தலம் கல்வித்தலங்களில் தந்தைமார்கள் தங்களுடைய நிலைமையை இழந்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஊடகமானது இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட் அதாவது இந்த அமைப்பிலும் கூட அரசாங்க அமைப்பிலும் கூட இருக்கிற தலைவர்களை என்னது அந்த அந்த தளத்திலிருந்து இறக்குமாறு அவர்கள் ஊடகங்களும் வேலை செய்து. So in print media or electronic media or TV we will find the media that speak up for the nation and the media that tear up the nation. இந்த பத்திரிகைகளில் இலத்திரியல் ஊடகங்களில் நீங்கள் பார்க்கலாம். சில ஊடகங்கள் இந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றது. மற்ற ஊடகங்கள் ஒரு நாட்டை முற்றிலுமாக இல்லாமல் செய்ய அதாவது முற்றிலுமாக ஒழிக்குமாறு வேலை செய்யும். So this is not old capitalist socialist issue. இது ஒரு பழமையான ஒரு கேபிட்டலிஸ்ட் அல்லது ஒரு சோஷலிஸ்ட் அமைப்பு இல்லை. This is not a left and right issue. இது ஒரு இடதுசாரி அமைப்பு இல்லை. This is a case of those who defend their nation, build up their nation, and those who are waiting to take over nations and resources with their global agenda. இதன் பிரச்சனை என்றால் ஒரு அமைப்பானது தங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றது. இன்னொரு அமைப்பானது மற்ற நாடுகளை கைப்பற்றி தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதாக தயாராகி கொண்டிருக்கின்றோம். This we have to observe. இதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். So nobody knew how to handle a pandemic. ஒருவருக்குமே தெரியவில்லை இப்படியான ஒரு நோயை எப்படி உலகளாவிய நோயை எப்படி கையாள்வது என்று. And every head of state is criticized, torn apart about their handling of the pandemic as if they were trained in parliament or in university to do this. ஆனால் அநேக உலக அரசியல் தலைவர்கள் இதை கையாண்ட முறையை குறித்து எல்லாருமே வெகுவாக விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதை பற்றிய ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவில்லை. ஆனால் அப்படி உள்ளதாக எதிர்பார்த்து மிகவும் விமர்சித்திருக்கிறார்கள். So there is a large and powerful global media that decimates nations, decapitates headship and rulership, and they are pointing out and they are fostering that nations are ungovernable. Each nation's head of state and their parliament or whatever cabinet don't know how to govern the nation. இப்படியான உலக ஊடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது சொன்னால் அரசியல் அமைப்புகள் உலகளாவிய தன்னிச்சையான நாடுகளுக்குரிய அரசியல் அமைப்புகளால் தங்களுடைய நாட்டில் உள்ள இந்த பிரச்சனையை அவர்களால் கையாள முடியாது என்று சொல்லி மிகவும் பிரபலமாக அறிவித்து வருகின்றனர். So this is the statement, the eye that mocks a father and scorns a mother, ravens of the valley will pick it out. இப்படியா நாங்கள் வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால்
அவர் தந்தை தாயினுடைய அவர்களுக்குரிய ஏற்ற இடத்தை கொடுக்காவிடில் காகமானது அவர்களுடைய கண்ணை கோதிவிடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். So this is an age where the father gets mockery, mother gets scorn. இந்த இப்படியான காலகட்டத்தில் தந்தைமார் கேலிக்குள்ளாகப்படுகிறார்கள், தாய்மார் நிராகரிக்கப்படுகிறார்கள். So fathers are laughed at home. தந்தைமார்கள் வீட்டிலே கூட அவர்கள் ஒரு கேலியாக ஏற்படுத்துவார்கள். Paternity, maternity disputed. தந்தை அமைப்பும் தாய் அமைப்பும் ஒரு முரண்பாடாக காணப்படுகிறது. Family invaded with a sexual culture that says do it anytime, anywhere, somehow, with anyone. குடும்ப அமைப்பானது இப்படி இந்த செக்ஷுவல் இது இல்லாமல் ஒரு எல்லை இல்லாமல் காணப்படுகிறது. நீங்கள் எந்த நேரத்திலும் யாரோடு கூட எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் இதை செய்யலாம். Education is for profit. கல்வியானது லாப நோக்குடன் காணப்படுகிறது. So the effect of a mocking, scorning media. இது ஒரு அதாவது ஒரு கேலிக்குள்ளப்படும் மக்களை நிராகரிக்கும் ஊடகத்தினுடைய செயற்பாடு தான் இது. So majority media promote the breakup of the family, breakup of fatherhood, breakup of maternity. அநேகமான ஊடகங்கள் செயற்படுகிறது என்னவெனில் இப்படியான இந்த ஒரு ஒரு முரண்பாடாக அதாவது இழந்து வீடு தன்னுடைய செயற்பாட்டை இழந்து தந்தை தன்னுடைய செயற்பாட்டை இழந்து அதற்குரிய அதை உடைப்பதாக அந்த அமைப்புகளை உடைப்பதாகத்தான் இந்த ஊடகங்கள் காணப்படும். If we say family that matters, it would be interpreted as a statement that is against other more important people that matter, other more important slogans that matter. நாங்கள் குடும்பமே முக்கியமான வாய்ந்தது என்று நாங்கள் கூறினோம் என்றால் இந்த ஊடகங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் அதை இன்னொரு முகமாக சித்தரிக்கும். இந்த குடும்பத்தை விட மிகவும் அதிகமாக முக்கியம் வாய்ந்த வேறு அமைப்புகள் இருக்கின்றது. ஏன் நீங்கள் குடும்பத்தை தான் முக்கியமாக சொல்லுகிறீர்கள்? So what is this raven kind of behavior? அப்படியா நாங்கள் இப்போ சொல்ல விரும்பும் இந்த காகம் மாதிரியான முறைமே என்னது? So from it you get ravenous. ஒரு இப்படியா சொல்லப்படுகின்ற அமைப்பு ஒரு கேரக்டரிஸ்டிக். Ravenous means hungry anytime. Ravenous என்று சொன்னால் எந்நேரத்திலும் நாங்கள் ஒரு பசியுடன் I'll consume anything, anytime, anyhow. நான் எப்படியாவது என்ன நேரத்திலும் கூட எதையாவது என்னால் சாப்பிட முடியும். Junk food or sexual stuff. என்னவா இருந்தாலும் ஒரு உணவாக இருந்தாலும் அதால் நான் உட்கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் ஒரு செக்ஷுவல் இதாக இருந்தாலும் ஒரு உணவாக இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு முறையிலும் உட்கொள்ள முடியும். All reverence, sanctity, dignity lost. அதற்குரிய அந்த மரியாதை அதற்குரிய கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மை தூய்மை தன்மை இழந்து போகும். Nothing is sacred or honored. ஒன்றுமே தூய்மையானதோ ஒரு அது கணத்துக்குரியதோ இல்லை. Ravens will drop their droppings and dung on Churchill's statue or anybody's statue. காகங்களானது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தங்களுடைய அந்த எச்சத்தை என்ன ஒரு சிலையிலும் ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் சிலையிலும் போடும், அது ஒரு காரின் மூலியம் போடும். Ravens do dirty anywhere. காகங்கள் எவ்விடத்திலும் கூட எச்சத்தை போடும். They don't consider anybody's honor. அவர்கள் காகங்கள் ஒருவரையும் கனப்படுத்த மாட்டாங்க. There's a generation trained to disrupt dignity, dishonor, promote irreverence, and promote scandal. இப்படி ஒரு வம்சமானது உலகத்தில் காணப்படுகின்றது. இப்படியான தூய்மை தன்மையை இல்லாமல் செய்து தங்களுடைய கணத்தை தங்களுடைய முக்கியத்துவத்தை உலக ரீதியில் அறிவிக்கும். Then we are fed on fake news. எங்களுக்கு புனையான தகவல்கள் எங்களுக்கு உட்புகுத்தப்படுகின்றது. Scandal news. இப்படியான சித்தரிக்கப்பட்ட தகவல்கள். Dangerous news. அவதானமான தகவல்கள். Violent things. மிக மோசமான தகவல். So this is the behavior of the raven. இதுதான் காகத்தினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக். Ravens fight with refuse. காகங்களானது உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிகவும் கொடூரமாக சண்டை பிடிக்கின்ற. Now, nothing wrong with ravens. காகங்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை. Every culture has a way of understanding behavior. எல்லா கலாச்சாரங்களிலும் தங்களுடைய அவருடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு முறைமை இருக்கின்றது. So we have proud as a peacock. நாங்கள் ஒரு மயிலை போன்று மிகவும் கம்பீரமாக இருக்கும்னு சொல்கிறோம். Cunning as a fox. ஒரு நரியை மாதிரி ஒரு தந்திரம் உள்ளதாக இருக்கும்னு சொல்கிறோம்.
Similarly, ravens have a kind of behavior. அது மாதிரியா காங்களுக்கு முறைய ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. Ravens don't make a proper home. It's all sticks and whatnot. நீங்கள் காகத்தின் கூட்டை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு அழகான முறையில் அமைந்திருக்காது. சும்மா அப்படி ஒரு தடிகள் இல்லாத ஒரு மரமாக. And when they get a bit of refuge, they fight for it. கொஞ்சம் அவர்களை எதிர்க்க யாராவது எதிர்த்தால் உடனே சண்டையிடும். And you have the statement, what are you crowing about? They make a big fuss, big noise, big shout on nothing. ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லப்படுகிற ஒரு எண்ணத்தை பற்றி இப்படி கரைந்து கொண்டிருக்கிறார்கள் காகத்தை. So we find a generation that is on rage either about environment like Greta Thunberg, or about race, or about some minority right, and they are on rage. நாங்கள் இப்படி ஒரு வம்சத்தை நாங்கள் உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். எதையாவது குறித்து அவர்களுக்கு மிகவும் கோபமாக வந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு உலகளாவிய பிரச்சனை, ஒன்றில் சிறுபான்மை தவறிக்கப்படுகின்றது போல, அல்லது ஒரு நம்மளது ஈகோசிஸ்டம் என்வாரன்மெண்ட் பாதிக்கப்படுகிறது சொல்லி மிகவும் கோபமான நிலையில் தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். And ravens invade in a group certain areas. காகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக திடீரென்று ஒரு இடத்தை போய் ஒன்று சேரும். So we have a generation. They have moved away from top-down executive empathic thinking and behavior. We were designed by God our Father to initiate, navigate, successful and conclusion, well done, reward. எங்களுடைய கடவுளினால் நாங்கள் தயாரிக்கப்பட்ட முறை என்னென்னு சொன்னால், ஏதாவது ஒரு முறையை நாங்கள் சிந்தித்து அதை நாங்கள் கையாழ்ந்து அதை திறனான முறையில் முடித்து அதற்குரிய பாராட்டை பெறும் மூலமாக தான் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளினால். If it studies, we initiate, navigate, understand it, and we say, yes, I understood. Who says reward? We ourselves feel rewarded. கல்வியை உதாரணமாக எடுத்தோம் என்றால், நாங்கள் இப்பொழுது படிக்க வேண்டும் யோசிக்கிறோம். அதன் பின் படிக்கின்றோம். ஒரு சிறிது நேரத்தின் பின் நாங்கள் படித்தது எங்களுக்கு விளங்கி இருக்கிறதுன்னு சொல்லி நாங்களே எங்களை பரிசீலித்து பார்த்து நாங்கள் எங்களை பாராட்டிக்கிறோம். Now when kids are on the digital screen, they shift from top-down regulation, executive empathic, they give it up and they get on to bottom-up regulation. இப்படியான சிறுவர்கள் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் அதிகமாக இருக்கிறது மூலமாக பெரும் பாதிப்பு என்னன்னு சொன்னால், இப்படியான யோசித்தன் திறன், அதாவது மூளையோடு அவர்கள் சிந்திக்கும் திறனை இழந்து ஒரு திடுதிடுப்பாக திடீரென நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி ஒரு பாட்டம் அப் ரெகுலேஷன் சொல்லுற முறைமையில் அவர்கள் மாறுகிறார்கள். So I have done many videos on this, clips on this. இந்த கல்வித்திறன் இந்த ஆய்வுக்கு நான் மிகவும் அதிகமான வீடியோ கிளிப்புகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். This is my last academic research on the pixel screen, its effect on the brain. நான் கல்வி அமைப்பில் இருக்கும்பொழுது நான் கடைசியாக செய்த ஆய்வு இதுதான், இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனானது எப்படியான எங்கள் மூளையை பாதிக்கின்றது. My earlier research is on PubMed, medically indexed. என்னுடைய இதற்கு முன்பதான PubMed என்று சொல்லதான ஒரு ஆய்வு அது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. Either as Lalith Mendis or BLJ Mendis. அதை நீங்கள் தேடும் லலித் மெண்டிஸ் என்ற என்னுடைய பெயரில் அல்லது BLJ Mendis என்று தேடும். So you will find my research indexed on irritable bowel syndrome, migraine, NSAIDs, aspirin, levodopa, antiepileptic drugs and so on. இப்படியான இந்த வைத்தியர் சொன்ன மாதிரியான இந்த தலைப்புகளில் அநேக ஆய்வுகள் நான் செய்து நான் அதை வெளியிட்டிருக்கிறேன். இப்படி நீங்கள் என்னுடைய பெயரில் தேடினீர்கள் என்றால் நீங்கள் இதை கண்டுபிடிப்பீர்கள். And my recent concept and my hypothesis is, on which I have presented an academic presentation, is that digital abuse causes ADHD. நான் இப்போ இன்னொரு பரிசோதனை நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னால், டிஜிட்டல் அபியூஸ், அதாவது நீங்கள் இந்த டிஜிட்டல் அபியூஸ் வந்து ADHD என்ற நோய் கொடுக்க உரிய திறனை அதிகரிக்கின்றது. Please send WhatsApp to +94 77 49 59 214. உங்களுக்கு இதுக்கு ஒரு அதிகமான விடயங்கள் தேவைப்படும் என்றால் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை எங்களுக்கு அனுப்பினால் எங்களால் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப் இலக்கமானது 077 +94, அதாவது இலங்கைக்குரிய கோட் 94 77 77 49 49 59 59
214. 214. Then I can send you some of these clips or docs free of charge. நீங்கள் இப்படி அனுப்பினீங்களா வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ கிளிப்களை உங்களுக்கு இலவசமாக அனுப்புவோம். So I want to make a plea to fathers and mothers. நான் தந்தை தாய்மாரிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். We can't give up on this generation. நாங்கள் இந்த வம்சத்தை நாங்கள் விட்டு கைகளை விட முடியாது. We have to identify where we have gone wrong. நாங்கள் எங்கே நாங்கள் பிழை செய்தோம் தவறு செய்தோம் என்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். We are not into writing their wrongs down, but we are into writing their wrong, which means make it right for them. அது ஆங்கிலத்தில் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. நாங்கள் என்னவென்றால் அவருடைய பிழையை நாங்கள் எழுதிக்கொள்ளும் வேலையில் திட்டத்தில் இல்லை, அவர்களுடைய பிழையை சரிப்படுத்தும் வேலை திட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். WRITE வேண்டாம். WRIT அதாவது எழுதி வைக்க வேண்டாம். RIGHT you must do. ஆனால் நீங்கள் திருத்த வேண்டும். RIGHT சொல்லி அவர்கள் பிழைகளை நீங்கள் திருத்த வேண்டும். So we have an example about this. இதை பற்றி ஒரு நல்ல உதாரணம் எங்களுக்கு இருக்கிறது. All the nails people give others, nailing. எல்லா இப்படியான ஆணி மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆணியானது. You say I nailed the coffin. நான் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லி இருக்கின்றது. In law you say you nailed the point. நான் இப்படியாக நான் ஆணித்தனமாக இதை அறிவித்தேன். To indict someone else. யாரையாவது குற்றத்தை shows someone is wrong. யாராவது பிழை என்று நிர்ணயிக்கும் மாதிரி. Then the thorns. முட்கள். Then the whiplash. இப்படியான சவுக்கடி. Tongue lash. நாவை நம்ம சவுக்கு மாதிரி பாவித்து சொற்களாக கொடுக்க மாட்டோம். Every kind of forensic injury. இப்படியான உங்கள் உடலில் ஏற்படும் இன்னும் ஒரு காயங்கள். Abrasion. கீறு. Laceration. வெட்டு. Bruise or contusion. இப்படி ஏற்படும் காயங்கள். Even incision. குத்தப்படும் போது வெட்டப்படும் போது. Jesus got on the cross. இயேசு இதை சிலுவையில் செல்லும் போது எல்லாவற்றையும் அனுபவித்தார். I'm using an example. நான் உதாரணத்தை நான் கேட்கிறேன். There has to be a sheep kind. ஒரு ஆட்டு மந்தை இருக்க வேண்டும். Who offer reconciliation. அவர்கள் reconciliation-ஐ முன்னிட்டு. Who sacrifice their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பலியிடுகிறார்கள். Who are benefactors. மற்றவர்கள் முன் வருமாறு அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். I as a doctor I say I am a benefactor to my patients. நான் ஒரு வைத்தியராக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் நோயாளிகளுக்கு நான் ஒரு பெனிஃபிட் நன்மை கொடுக்கிறேன். I am not there to take benefit or I am not there to take profit from my patients. நான் என்னுடைய நோயாளிகளிடமிருந்து நான் ஒரு லாபத்தையும் பெறுவவர் அல்ல. That's a sheep kind. அது ஒரு ஆட்டு மந்தை முறைமை. Then you have the goat kind. இன்னொரு முறைமை இருக்கு. They go head first. செம்மறியாடுடைய அவர்கள் தலையை முன்னிட்டு அடி. With their horns they push others. அவர்கள் முட்கள் தான் மற்றவர்களை தள்ளி விடுகின்றனர். There are so many like that. அப்படியே காணப்படுகிறது. So we teach our children. நாங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் in our home. வீடுகளில். And we teach our students in our schools. Then we role model these values in the workplace. Then we become fathers in our work fields. Then we become fathers and mothers in our nation. In the legislature. In the judiciary, in the executive, in law, medicine, and in education. We need fathers who absorb the wrong. Because there are enough of people who take the wrong and stone the person. ஏனென்றால் இடங்களில் எல்லா இடமே அநேகமாக காணப்படுகிறார்கள். பிழையை எடுத்து அதை சேர்த்து திரும்பி அவர்கள் எறிகிறார்கள் எளிய கற்களை. Savior said, "He that hath no sin cast the first stone." இரட்சகர் என்ன சொன்னார் என்றால் உங்களிடம் பாவம் இல்லாதவர் என்று நீங்கள் இருக்கிறவர்கள் உங்கள் முதலாவது கல்லை எறியுங்கள். So we check our attitude. நாங்கள் எங்களையும் பரிசீலித்து பார்க்கிறோம். Media makes stones. ஊடகமானது கற்களை தயாரிக்கின்றது. Fake news. Scandal news. Aggressive news. Divisive news. Attacking news.
தாக்கு மாதிரியான செய்திகள் and they give that to us. அந்த கற்களை தயாரித்து தருகின்றனர். And we take these stones, நாங்கள் இந்த கற்களை எடுத்து barbs, எல்லா இந்த முட்களை எடுத்து daggers, இந்த கத்திகளை எடுத்து and on the social media எங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் we throw it at the fathers, நாங்கள் எறிகிறோம் தந்தையமாரை நோக்கி. whatever the field is. என்ன ஒரு கல்வி திட்டமா என்ன ஒரு திட்டமா இருந்தாலும் நாங்கள் இதைத்தான் செய்வோம். This is a sad thing. இது மிகவும் கவலைக்குரிய விடை. We lose our fathers நாங்கள் இப்படி ஒரு தந்தையமாரை இழக்கிறோம். and we lose our inheritance, நாங்கள் உங்களுக்கு வர வேண்டிய இந்த இன்ஹெரிட்டன்ஸை இழக்கிறோம். and we have nothing to give our children. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு. So we have to do this differently. நாங்கள் இதை வித்தியாசமான முறையில் செய்ய வேண்டும். And he said in Gethsemane, I drink this cup. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு என்ன சொன்னார் என்றால், நான் இந்த பாத்திரத்தை நான் குடிக்கிறேன். Everything that was wrong done by man to man, மனிதனுக்கு முரணாக செய்தபடி he said, I'll drink this cup. நான் இதை உட்கொள்கிறேன். And all our hurt, எங்களுடைய எல்லா அதாவது நாங்கள் ஹர்ட் all our hate, நாங்கள் மற்றவர்களை குறித்து all our horror and fear, எங்களுடைய பயங்கள், விருப்பு வெறுப்புகள், all our failure, எங்களுடைய நாங்கள் ஃபெயில் பண்ண all our rejection, எங்களுடைய all our humiliation எங்களுடைய வெட்கப்படுத்தின எல்லா விடயங்களை went on the cross. எல்லாமே சிலுவையை இயேசு. So what is the cross? சிலுவை என்றால் என்ன? He took over the negatives அவர் எங்களுடைய எல்லா பிழையான காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு to give us the positive. சரியான முறையை எங்களுக்கு கொடுத்தார். This is the reason head does not know. இது மூளைக்கு தெரியாத விடை. Blaise Pascal said, Blaise Pascal இதை குறித்து சொல்லி, heart has reasons, இருதயத்துக்கு இருக்கின்றது, head does not know. இருதயத்துக்கு இருக்க விளங்கும் விடயங்கள் மூளைக்கு தெரியாது. We need mediators and intercessors, எங்களுக்கு தேவை இப்படியான மீடியேட்டர்ஸ், இன்டர்செசர்ஸ், those who stand in the gap இப்படியான ஒரு வெற்றிடத்தில் நிற்கிறவர்கள், between Tamil and Sinhala, தமிழ் சிங்கள இந்த வெற்றிடத்தில் நிற்பவர்கள், between black and white, கருப்பினத்தவர், between high caste and low caste. உயர்குலம் தாழ்குலத்துக்கு மத்தியில் நிற்பவர்கள். So those people say, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? we will drink the cup, நாங்கள் இந்த பாத்திரத்தை குடிக்கிறோம், we will take up the hurt, நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள், we will give healing, நாங்கள் இந்த சுகப்படுத்துகிறோம், we will take up the fear, நாங்கள் இந்த பிள்ளையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், we will give security, நாங்கள் அந்த அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுப்போம், we will take up the humiliation, இந்த இதில் வரும் நாங்கள் இந்த வெட்கத்தை நாங்கள் எடுக்கிறோம், we will cover their nakedness, நாங்கள் அவர்களுடைய நிர்வாணத்தை நாங்கள் முற்றிலுமாக, we will give their dignity. அவர்களுக்குரிய கனத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். Now this is making peace. இதுதான் சமாதானம் பண்ணும் முறை. Breaking down old statues don't make peace. பழைய அதாவது சிலைகளை உடைப்பது ஒரு விதமான சமாதானத்தை கொண்டு வராது. My life matters to make peace. என்னுடைய வாழ்க்கையானது சமாதானம் பண்ணுவதற்கே உரியது. Way I drive on the road, நான் வாகனம் செலுத்தும் முறைமையானது I can make peace என்னோட சமாதானம் ஏற்படுத்த முடியும், or I can break peace. இல்லாட்டி நான் சமாதானத்தை குலைக்க முடியும். Way I practice my profession, நான் வேலை செய்யும் முறைமையானது I can make peace for the patient. நான் ஒரு நோயாளிக்கு நான் ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். Cost effective rational prescribing, அதாவது லாப நோக்கம் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான மருந்தை மட்டும் கொடுக்கணும். cost easy, ஒரு விதமான செலவும் மிகவும் குறைவான செலவில் செய்யக்கூடிய மருந்து. I can prescribe amoxicillin for 20 rupees, 20 ரூபாய்க்கு வரக்கூடிய அமோக்சிசிலின் மருந்தை என்னால் கொடுக்க முடியும் அவருக்கு. or I can prescribe a drug for 100 rupees. இல்லாவிடில் அதே நோய்க்கு நான் 100 ரூபாய்க்கு அவர்கள் வாங்க வேண்டிய மருந்தை கொடுக்க முடியும். Course of hydroxychloroquine for COVID is about maximally $5. $5 அளவில் தான் இருக்கின்றது இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், கோவிடுக்குரிய ஹைட்ராக்சிக்ளோரோக்வினுடைய மருந்தினுடைய விலை. Let's say $10. $10 என்று வைத்துக் கொள்வோம். Course of remdesivir is about $2,500 US. இப்படியான சொல்லப்பட்ட மருந்தானது $2,500 அப்பால் செல்கிறது. You understand? இப்பொழுது விளங்குகிறது. Where we practice our profession, நாங்கள் இப்படியாக எங்களுடைய வேலையை நாங்கள் செய்வோம். we can make peace நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்த or we can break peace. சமாதானத்தை குலைக்க முடியும். So we are told, blessed are the peacemakers, for they shall be called the children of God. நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். So the cross was a horrible scene. சிலுவையானது மிகவும் ஒரு கொடூரமான காட்சி. All the evil we do came into one place. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா பிழையான காரியங்களும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்தது.
one life took it. ஒரு உயிர் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டது. That we will not have to do it again. நாங்கள் இந்த விடுதலை பெறுமாறு, நாங்கள் மீண்டும் இதை செய்ய தேவையில்லாதமாறு அவர் ஏற்றுக்கொண்டார். Hurt we got from our dad, we return to our dad. தந்தையிடம் இருந்து நாங்கள் பெற்ற ஒரு காயமானது மீண்டும் தந்தைக்கே செல்கிறது. And we return to any other father we see in any other place. நாங்கள் தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்டதை நாங்கள் எல்லா இடமும் போய் கொடுக்கிறோம். When my consultant pulls me up, I remember my father who was very nasty to me. என்னுடைய சிரேஷ்ட கன்சல்டன்ட் என்னை பிழை கூறும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது தந்தை என்னுடைய பிழை கூறும் அந்த விதம். I am not saying my father was nasty to me. I am saying how it goes. நான் ஒரு உதாரணமாக தான் சொல்றேன். என்னுடைய தந்தையை பற்றி நான் சொல்லவில்லை. இது ஒரு உதாரணமாக நான் எடுத்து. So the buck has to stop somewhere. இந்த உருளும் இந்த நிலைமை எங்கேயாவது நிப்பாட்டப்பட வேண்டும். Savior said stop. ரட்சகர் சொன்னார் நிப்பாட்டு. Stop. நிறுத்து. With me. என்னோட இது நிற்கட்டும். You also can say that. நீங்களும் இதை சொல்ல முடியும். Racial anger, stop with me. இன பிரச்சனை, இன கோபம் என்னோட நிற்கட்டும். What happens to me? எனக்கு நடைபெறுவது I give peace. நான் சமாதானத்தை முன்மா. Whatever happens to me. என்ன நடந்தாலும் எனக்கு. But this doesn't need a brilliant head. இதற்கு ஒரு சிறந்த மூளை அவசியமில்லை. It needs a changed heart. இதற்கு ஒரு மாற்றப்பட்ட இருதயம் வேண்டும். Brilliant head is very useful. சிறந்த மூளை பிரயோஜனப்படுகின்றது. I was batch top in every exam in the Colombo Medical Faculty. கொழும்பு வைத்தியபுரத்தில் நடைபெற்ற அனைத்து பரீட்சைகளிலும் நான் தான் முதலிடம் பெற்றேன். I am very thankful to God for a head. நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு சிறந்த மூளையை தந்ததற்காக. But a changed heart. ஆனால் மாற்றப்பட்ட இருதயம். My change came when I realized my big head, brilliant head is shrinking my heart. எப்பொழுது மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் என்னுடைய இருதயத்தில் நான் ஒரு நாள் நினைத்து கொண்டேன் என்னுடைய சிறப்பான இந்த மூளை வந்து என்னுடைய இருதயத்தை குறுக்கிக் கொண்டிருக்கின்றது. I didn't want to meet with people. எனக்கு ஆட்களை சந்திக்க விருப்பமில்லை. Knowledge is more interesting than people. கல்வியானது அதை விட மனிதர்களை விட மிகவும் எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது. Research is more interesting than patients. ஆய்வு வந்து நோயாளிகளை சந்திப்பதை விட மிகவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகபூர்வத்தை தந்தது. But my heart changed. ஆனால் இருதயம் மாறியது. So this is the time to consider when COVID has reset the world. இப்படி கோவிடானது எங்களுடைய உலக முறைமையை ரீசெட் பண்ணின காலகட்டத்தில் இதை பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. Many have lost their loved ones. அநேகர் தங்களுடைய விருப்பப்படுகிற Many tragic stories. மிகவும் கவலைக்குரிய கதைகள். So we will rethink, isn't it? ஆனால் நாங்கள் திருப்பி மீண்டும் சிந்திப்போம். Thank you for listening. கேட்டுக்கொண்டமைக்காக நன்றி. Please pass on this clip to others. இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். There's a better way. இன்னைக்கு இதை விட நல்ல ஒரு முறைமை காட்டலாம். We will meet again. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். I am Dr. Lalith Mendis. நான் வைத்தியர் லலித் மெண்டிஸ். This is Krishantan Daniel. Krishantan Daniel. He is a double graduate of the Colombo University. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 2 பட்டங்களை பெற்றவர். He has a graduate degree in BSc and BIT in IT. விஞ்ஞான கூடத்திலும் கணனி கூடத்திலும் இவருக்கு பட்டங்கள் இருக்கின்றன. We'll meet again. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.